தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இது அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டர் வழங்கும் கடகம் புற்றுநோயை வெல்வோம் நிகழ்ச்சியில தொடர்ந்து பல்வேறு உடல் இருக்கக்கூடிய புற்றுநோய் வகைகளை பற்றியும் அதற்கான சிகிச்சை முறைகள் பற்றியும் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சியில நமக்கு எலும்புல ஏற்படக்கூடிய புற்றுநோய் வகைகள், அதற்கான சிகிச்சை முறைகள், இது பற்றினா நம்முடைய சந்தேகங்களுக்கு விடையளிப்பதற்காக வந்திருக்கிறார் டாக்டர் விஷ்ணு ராமானுஜம், எலும்பு புற்றுநோய் நிபுணர். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், போன் கேன்சர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ப்ராமினென்ட்டா இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும், எந்த அளவுக்கு அதிகப்படியா பார்க்கப்படுகிறது சார்? ஸோ இப்போ எலும்பு புற்றுநோய் பார்த்தா எல்லா கேன்சர்ஸ்லயும் ரொம்ப கம்மியான வர கேன்சர். இப்போ 100 கேன்சர் இருந்ததுன்னா அதுல லெஸ் தென் 1 வந்து சாஃப்ட் டிஷ்யூவோட புற்றுநோய். ஓகே சார். ஸோ போன் கேன்சரும் சாஃப்ட் டிஷ்யூ போன் கேன்சர் அது வேறு வேறையா இல்ல ரெண்டுமே ஒண்ணுதானா சார்? போன் கேன்சர் வந்து எலும்புக்குள்ளேருந்து வர கேன்சர். சாஃப்ட் டிஷ்யூ வந்து எலும்புக்கு வெளியில வர சதை இல்ல மசில்ஸ், நர்வ்ஸ் இல்ல பிளட் வெசல்ஸ் அதுல இருந்து வர கேன்சர். ஓகே சார். ரெண்டுமே சிம்டம்ஸ் எல்லாமே ஒண்ணா இருக்குமா இல்ல அதற்கும் இதற்கும் வேறுபாடுகள் தெரியுமா சார்? யூசுவலி சிம்டம்ஸ் எல்லாமே பேஷண்ட்டுக்கு வந்து ஸ்வெல்லிங் இருக்கும். ஸ்வெல்லிங் வந்து யூசுவலி பெருசாயிட்டு இருக்கும். நார்மலா இப்போ வெரி அக்ரெசிவ் கேன்சர் இருந்ததுன்னா சடனா பெருசாயிட்டே வரும். வலி இருக்கும், வலி இருக்கலாம். அது ரொம்ப டைம் பத்தி டயக்னோஸ் பண்ணலனா இட் கேன் ஃப்ராக்சர், எலும்பு வந்து வீக் ஆகி ஃப்ராக்சர் ஆகலாம். So these are the common symptoms which patients come with. இப்போ இந்த எலும்பு போன் கேன்சர் இல்ல சாஃப்ட் டிஷ்யூ கேன்சர் இது வரதுக்கான காசஸ் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்? இதனால தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல, இதுக்கு போன் அண்ட் சாஃப்ட் டிஷ்யூ கேன்சர்ஸ்க்கு வந்து there is no cause, there is no genetic cause or environmental cause. இப்போ வந்து லங் கேன்சர் ஸ்மோக்கிங்னால வரலாம். அந்த மாதிரி போன் கேன்சரும் சாஃப்ட் டிஷ்யூ கேன்சருக்கு வந்து there is no correlation, there is no known cause. ஓகே சார். நம்ம தெரியாதது ஆனா நேரம் தாழ்த்தாம உடனடியா அவங்களுடைய மருத்துவர் அணுகிறது நல்லது அப்படின்னு சொன்னீங்க. எந்த சூழ்நிலையில அவங்க வந்து கண்டிப்பா மருத்துவர் அணுகியே ஆகணும், அல்லது என்ன ஒரு சிம்டம் வந்து எனக்கு தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்குன்னா எப்போ சார் மருத்துவர் அணுகணும்? ஒண்ணு வந்து ஸ்வெல்லிங் வந்து தொடர்ந்து பெருசாயிட்டே வந்ததுன்னா that is you should seek medical care. Any pain வந்து வலி மாத்திரை சாப்பிட்ட அப்புறமா கூட வலி வந்து கம்மி ஆகலனா then that is the one of the indications to go in for the next step in investigations like X-ray or MRI. ஓகே சார். ஸோ நிறைய பேஷண்ட்ஸ்க்கு என்ன ஒரு டவுட் இருக்குன்னா, எனக்கு டயபெட்டிஸ் இருக்கு, அதனால காலில் பிரச்சனை ஏதாவது புண்ணா இருந்து ஆறாம போகுது, இது வந்து எனக்கு கேன்சரா மாறுமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. அதுக்கு மாதிரி ஏதாவது சம்பந்தங்கள் இருக்குமா சார்? வெரி ரேர் மேடம், பட் ஆகலாம். யூ கேன் கெட் ஸ்கின் கேன்சர், ஸ்குவாமஸ் கார்சினோமா வரலாம், பட் தட் இஸ் வெரி ரேர் மேடம். It is not necessary that it will happen like that. Okay, so generally bone cancers வந்து எப்படி என்னென்ன வழிமுறைகளை டயக்னோஸ் பண்ணுவீங்க சார் ஒரு பேஷண்ட்டுக்கு? So patient வந்து இந்த symptoms நம்ம பேசின symptoms, pain, swelling ஓட வந்தா first investigation வந்து X-ray. X-rayல வந்து we can make out whether it is benign bone tumor or malignant bone tumor. Benign na it is non-cancerous. You get non-cancerous bone tumors also, and you have got malignant bone tumors, which is the cancerous tumors. So the first step in the investigation is X-ray. X-ray க்கு அப்புறமா நம்ம வந்து usually MRI கேட்போம். MRI there is a tumor protocol which we follow for getting an MRI. அந்த MRI க்கு அப்புறமா the next step in the diagnosis is to do a biopsy. Biopsy na அந்த எலும்பு கட்டிக்குள்ள வந்து நம்ம ஒரு ஊசி போட்டுட்டு அந்த எலும்பு கட்டியில இருந்து சதை எடுத்து நம்ம டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம், மைக்ரோஸ்கோப்ல பார்ப்போம். So that will give us a diagnosis of what the bone tumor is. And அதுக்கப்புறமா we will plan the treatment based upon what type of tumor it is, because there are many different types of bone tumors which you can get. Okay sir. ஜெனரலா பார்த்தோம் அப்படினா இந்த bone cancer இல்லனா இந்த soft tissue cancer இந்த வயதினருக்கு தான் வரும் அப்படிங்கற ஏதாவது வரைமுறை இருக்கா இல்ல எல்லா வயதினருக்குமே வருமா? So bone cancer என்பது ரெண்டு டைப் இருக்கு. One is primary, one is secondary. Secondaries வந்து is the more common one, where பேஷண்ட்க்கு வந்து புற்றுநோய் வேற ஆர்கன்ல இருக்கு, அது வந்து பரவி இப்போ எலும்புக்கு வந்திருக்கு. That is one type of bone cancer that is called as secondary bone cancer. Primary bone cancer comes in normal bone. இதுக்கு வந்து எந்த காசும் இல்ல. Most commonly வந்து patients வந்து will be less than 18 years of age. They are usually between 10 to 18 years of age, but it can come in any age, but most commonly they are in the teens. கால்சியம் குறைபாடுக்கும் இந்த மாதிரியான கேன்சர் அக்கறை ஆகிறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா சார்? மேடம், எந்த சம்பந்தமும் இல்லை. ஏன்னா நீங்க ஏற்கனவே எந்த காசுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றீங்க. There is no cause madam. It is I don't know the word for it in Tamil, but it is called sporadic. Sporadic means at one point there is a genetic mutation which we don't know why it happens, and that causes the bone cell to convert into a cancerous cell. Okay. And then that starts growing. Okay. So genetically
பார்க்கும்போது இந்த போன் கேன்சர் அப்படிங்கிறது ஹெரிடிட்டரி மூலமா வரதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா? அந்த மாதிரி கண்டிப்பா இல்ல அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன சிகிச்சை முறைகள் சார் ஒரு பேஷண்ட்டுக்கு போன் கேன்சரோ இல்ல சாஃப்ட் டிஷ்யூ கேன்சரோ கண்டுபிடிச்சிட்டோம் இது பார்த்திருக்கோம் அப்படின்னா என்னென்ன சிகிச்சை முறைகள் அது ஒரு பேஷண்ட்க்கு பின்பற்றப்படுவோம் சார்? இப்போ இது எதுக்காக இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் போன் அண்ட் சாஃப்ட் டிஷ்யூ கேன்சர் எதுக்காகனா we require multidisciplinary management. Multidisciplinary management means in the treatment of one patient you require multiple modalities. இப்போ medical oncologist தேவை இருக்கும், radiation oncologist தேவை இருக்கும். We need a radiologist to interpret the images. We need a good pathologist who will see the pathology and help us diagnose it. So this is known as a multidisciplinary approach, which is required for all patients with bone and soft tissue cancers because most of the patients require all modalities of treatment, that is chemotherapy, surgery as well as radiation. So இப்போ இந்த ட்ரீட்மென்ட் அப்படிங்கிறது ஒரு டியூரேஷன் எடுத்துக்குமா? எவ்வளவு காலம் வந்து கண்டிப்பா ஒரு போன் கேன்சர் வந்து ட்ரீட் பண்றதுக்கான காலம் எவ்வளவு எடுக்கும் சார்? So primary bone cancers வந்து usually treatment goes between 7 months to 1 year depending on what type of cancer it is. ஏன்னா கீமோதெரப்பி ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆபரேஷன் பண்ணி அதுக்கப்புறமா மறுபடியும் கீமோதெரப்பி வித் ரேடியேஷன் இருக்கலாம். So total duration of treatment is around 6 months, 7 months to 1 year depending on what cancer you have. Body கூட எந்த எலும்பு பகுதி it is very much prone to this bone cancer? most common site வந்து around the knee joint, in the lower femur, upper tibia. இந்த ரெண்டு எலும்புல வந்து almost 60 to 70% of the tumors அந்த எலும்புல தான் வரும். But otherwise எல்லா எலும்புலயும் வரலாம், any எலும்புல வரலாம். But most commonly it is in the around the knee. Okay, the spreading அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு சார் போன் கேன்சரை பொறுத்த வரைக்கும்? So the inherent nature of the cancer is to spread. So most commonly இந்த எலும்பு புற்றுநோய் வந்து ரத்தம் மூலமா it will spread most commonly to the lungs. And ஒரு லங்ஸ்ல வந்து ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா it becomes very difficult to treat the patients. You can offer treatment but it is very difficult. Results are not very good. ஓகே சார். ஸோ ட்ரீட்மெண்ட் பற்றி பேசுகிறப்ப சொன்னீங்க பேத்தாலஜி ரேடியாலஜி எல்லாமே பார்த்து ஒரு பேஷண்ட்டை வந்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்து தான் ட்ரீட் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னீங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு ரேடியாலஜி பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ட்ரீட்மெண்ட்க்கு எகைன் அண்ட் எகைன் அக்கரன்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பெர்சன்டேஜில் பார்க்கலாம் சார்? ஸோ நம்ம யூஸ்வலி இப்போ போன் கேன்சர்ஸ் வந்து இஃப் இட் இஸ் டயக்னோஸ்ட் early, within if the patient is not metastatic and it is diagnosed early, you can cure almost 80% of the patients. And we are able to இப்போ கால் காப்பாத்துறது இல்ல கை காப்பாத்துறது we are able to do in 90 to 95% of the patients. Only in a small proportion of patients we have to advise amputation, கால் எடுக்கணும் இல்ல கை எடுக்கணும். Only in a small percentage of patients, and the results of treatment are usually very good. We are able to cure 70 to 80% of patients who can go on and lead a normal life. ஓகே சார். இப்போ ஜென்ரலி பார்த்தோம்னா பிரஸ்ட் கேன்சர் ஆகட்டும் இல்ல இன்டெஸ்டைனல் கேன்சர், ரெக்டம் கேன்சர், அந்த மாதிரி யூட்ரஸ் கேன்சரா இருக்கப்போ அந்த பகுதியை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த கேன்சருக்கான பயம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனா போன் கேன்சர்ல வந்து ஒரு பயம் ஏற்படும் ஒரு பேஷண்ட்டுக்கு, இதை எப்படி வந்து ரிமூவ் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கப்போ அவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் சார்? ஸோ நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது இட் டிபெண்ட்ஸ் ஆன் எந்த ஏரியால வந்து டியூமர் இருக்கு. பட் பேசிக்கலி த ஐடியா ஆஃப் சர்ஜரி இஸ் டு ரிமூவ் தி என்டையர் டியூமர் வித் மார்ஜின்ஸ். ஸோ அந்த எலும்பு டியூமர் அதோட சுத்தி நார்மல் டிஷ்யூவை எடுக்கணும் to reduce the risk of local recurrence. And we usually reconstruct there are many ways of reconstructing these the entire elimbu. We can change the entire joint, we can replace the joint with metal. There are a lot of options. We can put back the same bone after sterilizing it of the tumor cells. So there are a lot of options we can do. There are many things that we can do to make the patient walk nicely. ஓகே சார். ஸோ அந்த பயம் கூட இருக்கும் இல்லையா, எனக்கு ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் ஒருவேளை என்னால் நடக்க முடியாமல் போகுமோ இல்லை என்னால் நார்மலாக இருக்க முடியாமல் போகுமோ அப்படிங்கிறது, அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வரவங்கிட்ட அவங்களுக்கு எப்படி சார் அவங்களுக்கு புரிய வைக்கிறீங்க? So it all depends on your patient counseling. Patient kitta vandu we need to spend time with them basically, so that we know what is their expectations, what they want, what if they want to play sports, if they're having a desk job, are they having a job where they have to do a lot of standing. We tailor our treatment according to the needs of the patient, and you will come to know those needs only when you discuss with the patient. ஓகே சார். ஸோ இந்த ப்ரோட்டான் தெரப்பி அப்படிங்கிறது இந்த போன் கேன்சர் ட்ரீட்மெண்ட்ஸ்ல எந்த அளவுக்கு சார் நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டு? ஸோ ப்ரோட்டான் பீம் ரேடியேஷன் வந்து நம்ம நார்மலி எல்லா போன் கேன்சர்ஸ்க்கும் the treatment of choice is வந்து சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட். However there are some tumors where you cannot do surgery. இப்போ சில டியூமர்ல வந்து கால் எடுக்கிற மாதிரி வரலாம். So in those kind of situations we prefer to treat it with proton. If it is inoperable and where I cannot remove it with margins, then we treat it with proton beam radiation. அதே மாதிரி இந்த போன் கேன்சர் ஆகட்டும் இல்ல சாஃப்ட் டிஷ்யூ கேன்சர்ஸ் ஆகட்டும், இதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன சார்? இது இப்படி இருந்ததுன்னா இந்த ரிஸ்க்குக்கெல்லாம் சான்சஸ் இருக்கு அப்படின்னு எதுக்கு சார் சொல்லலாம்?
ஸோ திருப்பியும் வரதுக்கு நீங்க ஐ எம் அஸ்யூமிங் நீங்க திருப்பியும் வரதுக்கு கேட்டுட்டு இருக்கீங்க ரிகரன்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ். ரிகரன்ஸ் அண்ட் வாட் ஆர் ஆல் அதர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஆல்சோ. ஸோ எலும்பு கேன்சருக்கு பார்த்தா நம்ம ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எதுவுமே இல்லை, அது எதுக்காக வருதுன்ட்டு வி டோன்ட் நோ அண்ட் தேர் ஆர் நோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் திஸ். யூஸ்வலி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இஃப் யூ சீ இஸ் ஏஜ் த ரிஸ்க் ஃபேக்டர் பிகாஸ் என்ன மோஸ்ட் காமன்லி வந்து டீனேஜர்ஸ்ல தான் வரும் இது. ஓகே, ஸோ அப்போ குழந்தைங்களுக்கு வரப்போ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றப்போ அதுல ஏதாவது சேலஞ்சஸ் இருக்குமா? ஏன்னா பெரியவங்களுக்கு அப்படிங்கிறப்போ நீங்க சொன்ன மாதிரி கவுன்சிலிங் பண்ணி புரிய வைக்க முடியும், பட் குழந்தைங்களுக்கு வரப்போ அதை எப்படி சார் அதை எப்படி ஃபேஸ் பண்ண முடியுது? ஸோ குழந்தைங்க வந்தா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு டேக் த பேரண்ட்ஸ் இன் டு கான்ஃபிடன்ஸ். ஸோ பேரண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம பேசிட்டு மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட் நம்மளோட பேஷண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து அந்த ஸ்கூல் ஃபுல் இயர் வந்து ட்ராப் ஆயிடும். ஸோ அவங்க ஏன்னா அந்த கீமோதெரப்பி இஸ் வெரி இன்டென்ஸ், அவங்க வந்து வாரம் வரணும் இல்லை ஒன்ஸ் இன் 3 weeks வந்து கீமோதெரப்பி வந்து கொடுக்கணும். ஸோ இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் செட் ஆஃப் சேலஞ்சஸ். பிளஸ் அந்த பசங்க வந்து தே ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் பிகாஸ் தேர் டீனேஜர்ஸ், அவங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு எனக்கு இப்படி ஆயிண்ட் இருக்குன்ட்டு. ஸோ வி ஹேவ் டு டேக் தெம் ஆல்சோ இன் டு கான்ஃபிடன்ஸ் வென் வி ஆர் ஸ்பீக்கிங். ஓகே ஓகே சார். ஸோ இப்போ கீமோதெரப்பி அப்படிங்கிறப்போ மற்ற கேன்சருக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்போ அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும், அதே மாதிரி போன் கேன்சர்ஸ்க்கான கீமோதெரப்பி கொடுக்கும்போது அதே சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா? என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ்? சைடு எஃபெக்ட்ஸ் வந்து கீமோதெரப்பில சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு மேடம் பிகாஸ் வி யூஸ் வாட் இஸ் கால்ட் as cytotoxic chemotherapy. Cytotoxic chemotherapy na that is the main recommended chemotherapy, but that will cause like hair fall and there will be tiredness, there might be difficulty in passing stools, ulcers வரலாம் வாயில. So these are the common side effects of chemotherapy. Okay. And that is expected because we give cytotoxic chemotherapy that is toxic to the tumor cells also and to our normal body cells also. Okay, so அந்த ஜெனரலான ஒரு ஃபியர் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா சார், ஒரு பயம், நான் இதெல்லாம் எடுத்துக்கிட்டாலே இதெல்லாம் எனக்கு வருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். பட் அதுக்கப்புறம் மீண்டு வந்த பேஷண்ட்ஸ்க்கு அவங்க ரெக்கவர் ஆகி வருவாங்க இல்லையா, அந்த பீரியட் எப்படி இருக்கும் சார்? மேடம் யூஸ்வலி நம்ம கீமோதெரப்பி ஸ்டாப் பண்ண உடனே இந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே போயிடும் மேடம். பட் த ப்ராப்ளம் இஸ் தட் இஸ் த ரெக்கமெண்டட் ட்ரீட்மெண்ட். த ட்ரீட்மெண்ட் ஃபார் பிரைமரி போன் கேன்சர் வந்து அந்த சைட்டோடாக்சிக் கீமோதெரப்பி வி ஹேவ் டு கிவ். அது நம்ம கொடுக்கலன்னா திரும்ப பரவி வரதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம். ஸோ தட்ஸ் வை இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் எஃபர்ட் to treat one patient. There are so many people who are involved in the treatment of just one patient. So that is why bone and soft tissue cancers are different because it requires multimodal management. பல தரப்பான சிகிச்சை முறைகள் கண்டிப்பா அவசியம் அப்படின்றது சொல்லியிருக்கீங்க. அதோட நம்ம டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இது செய்யணும், இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கக்கூடிய பேஷண்ட் இது செய்யணும் இது செய்ய வேண்டாம் அப்படின்ற உணவு முறைகள் ஆகட்டும் இல்ல பழக்க வழக்கங்கள் ஆகட்டும், அது மாதிரி இருக்கிறப்ப என்னென்ன விஷயங்கள் பண்ணுங்க பண்ண வேண்டாம் அப்படின்னு பரிந்துரைப்பீங்க? அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் வாட் வி ஆர் டூயிங் ஃபார் த பேஷண்ட். மோஸ்ட் ஆஃப் ஆர் பேஷண்ட் நம்ம மோஸ்ட்லி வந்து பேஷண்ட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணிடுவோம். அடுத்த நாள்ல இருந்து இப்போ ஆப்ரேஷன் பண்ணா அடுத்த நாள்ல இருந்தே நடக்கிறதுக்கு, வெயிட் கொடுத்து நடக்கிறதுக்கு, கால் மடக்கி நீட்டுறது அதெல்லாம் யூஸ்வலி start immediately. Normally for patients who are having a desk job it will not be a problem. Now if you run and all that, if you want to play competitive sports, that is little difficult, but still some patients they do manage. Okay. எலும்பு புற்றுநோய் பற்றின பல்வேறு சந்தேகங்களுக்கு டாக்டர் விஷ்ணு ராமானுஜன் பதிலளித்துட்டு இருக்கிறார். தொடர்ந்து பார்க்கவிருக்கும் சிறு இடைவேளைக்கு பிறகு. கியூரான ஒரு பேஷண்ட்க்கு திருப்பி போன் கேன்சர்ஸ் மற்ற பகுதிகளில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அது எந்த அளவுக்கு இருக்கு சார்? ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த 80% நம்ம கியூர் பண்ணிக்கலாம், பட் இந்த ரிமைனிங் 20%ல வந்து பரவி வரலாம். அதுக்கு தான் நம்ம வந்து எல்லா பேஷண்ட்ஸும் ஃபார் த பீரியட் ஆஃப் 3 years every 3 months we follow them up. யூஸ்வலி பரவி வருது வந்து நுரையீரல்ல பரவி வரும். ஸோ அது நம்ம வந்து எக்ஸ்ரே இல்லை சிடி ஸ்கேன் வந்து நம்ம every 3 months வந்து எடுத்து பார்ப்போம் பரவிக்கா இல்லையான்னு. பரவி இருந்தாலும் there are still chances of giving treatment and cure depending upon when the patient gets recurrence, duration of recurrence, எவ்வளோ பெருசா recurrence வந்திருக்கு. Depending on all that, even if it does recur also, there is still chances of getting a cure. ஓகே சார். எந்த பகுதியில போன் கேன்சர் எங்க வந்திருந்தாலும் அது ஈஸியா லங் கேன்சர் மட்டும் லங்குக்கு மட்டும் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குமா இல்ல எப்படி சார் அது? ஸோ 90% of the time வந்து லங்குக்கு தான் பரவும். சார்கோமாஸ் வந்து லங்குக்கு தான் பரவும். And மிச்ச 10% வந்து it can go to other organs like brain, abdomen or lymph nodes. Okay sir. அது எதனால அப்படிங்கிற மருத்துவர்கள் அது வந்து inherent nature of the cancer madam. That is why the cancer because it has got the ability to invade and spread. ஓகே. ஸோ போன் கேன்சர் சர்ஜரி அப்படிங்கிறது நீங்க சொன்னீங்க ரேடியாலஜி பெத்தாலஜி நிறைய சிகிச்சை முறைகளை பின்பற்றணும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா சர்ஜரி மட்டுமே ஒரு பேஷண்ட்க்கு எந்த அளவுக்கு வித்தியாசம் டிஃபரன்ஸை கொடுக்கும் சார்? ஸோ சர்ஜரி வந்து மேண்டேட்ரி மேடம் ட்ரீட்மெண்ட்டுக்காக. இஃப் நம்ம சர்ஜரி பண்ணலன்னா இட் இஸ் நாட் பாசிபிள் டு கியூர் த கேன்சர். ஸோ சர்ஜரி இஸ் அன் இன்ஹெரண்ட் பார்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் எனி போன் கேன்சர்.
So that is why it is very important. Without நம்ம surgery இல்லாம வந்து cure பண்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஓகே சார். சில்ட்ரனுக்கு இப்போ ஸ்கூல் போற சில்ட்ரன் இருப்பாங்க, அவங்களுக்கு சர்ஜரி இந்த சிகிச்சை முறைகள்லாம் பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு நார்மலி அவங்க எல்லா கொடுத்துலயும் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த அக்செப்டன்ஸ் இருக்கு இல்லையா சார், அது எந்த அளவுக்கு இருக்கு சார்? மேடம், that is one good thing which we have seen. People வந்து அந்த awareness வந்து இப்போ வந்துட்டு இருக்கு that these cancers are not communicable. Yes. That is very important. So these cancers are not communicable. So it is very important to integrate these members into society because they can be very productive members. Okay sir. Okay. And in that the schools have to help in integrating those students back into school. Okay. Most of the patients வந்து ஒரு வருஷம் வந்து drop ஆயிடுது. அந்த ஸ்டடீஸ் அப்படிங்கிறது ஒரு வருஷம் இல்லாம டிஸ்கண்டினியூ பண்ணிடுற மாதிரி most of the patients வந்து அது டிஸ்கண்டினியூ ஆயிடுது. ஓகே ஆஃப்டர் தட் அங்க ஸ்கூல்ல இருந்து அக்செப்ட் பண்ணி இவங்க நம்ம வந்து we usually write letters to the patient, to the principals of the school, telling them all these things, so that they take the patient back. And many of the schools also cooperate, like they'll bring the patient's class downstairs to the ground floor or so they help us in that way also. I have seen many schools they have done this. அதே மாதிரி போன் கேன்சர் பொறுத்த வரைக்கும் சார், மல்டி ஸ்பெஷாலிட்டி டியூமர் போர்டு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம், அதை ஏன் வந்து கண்டிப்பா பார்க்கணும் அப்படிங்கறது அதை ஏன்னு சொல்லுங்க சார். So in bone cancer treatmentல வந்து multiple people are involved. So இப்போ radiation oncology நான் சொன்ன மாதிரி இப்போ medical oncologist வந்து கீமோ கொடுக்கணும், surgeon வந்து surgery பண்ணணும், சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து radiation கூட தேவைப்படலாம், surgery radiation முடிச்ச அப்புறமா திருப்பியும் கீமோதெரபி கொடுக்கணும், அப்புறமா patient surgeryக்கு அப்புறமா they have to be rehabilitated, physiotherapy has to be done. So to discuss all these points we have what is known as a tumor board. We take in, all the consultants like medical oncologist, radiation oncologist, surgeon எல்லாருமே இந்த பேஷண்ட்டுக்கு வந்து இன்புட்ஸ் கொடுப்பாங்க and we come up with a treatment plan which is then discussed subsequently with the patient. So this is what is a tumor board. And எல்லா bone cancersலயும் multimodal management தேவை, ஏன்னா because multiple specialties are involved in the treatment of that bone cancer. ஓகே சார். பொதுவா பார்த்தோம்னா நமக்கு ஒருத்தர் ரெண்டு டாக்டர் பாக்குறோம் அப்படின்னாலே பயந்துருவாங்க. சோ இத்தனை டாக்டர்ஸ் பார்த்து நமக்கு எதற்காக அதை பண்றோம் அப்படிங்கறத பேஷண்ட் கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு? So that is the central point of contact. So அது வந்து one consultant will be there who is always guiding the patient through the process of the treatment, what has to be done, when it has to be done. So that central point of contact will be there and we coordinate with the patient in that way. ஓகே சார். சோ அவங்க கன்சல்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், கவுன்சிலிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். More than consultation, you should not take it as consultation. It should take it as a counseling. Yes. Because you have to tell them what is happening, why you are doing it, and what is the expected outcomes of doing this, and what are the complications of doing what you are doing. சார், முன்னாடி இருந்த ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு, அதாவது பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த போன் ட்ரீட்மெண்ட், இது போன் கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல இருந்த அந்த டெக்னாலஜிக்கும் இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கும் எவ்வளவு டிஃபரன்சஸ் இருக்கு சார்? ரொம்ப இந்த ஃபீல்ட் வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்டா இட் இஸ் growing in leaps and bounds, especially surgical sideல. Now in the surgical side we have got what is known as patient specific treatment. இப்போ நம்ம வந்து with the advent of 3D printing we are able to make specific implants which are customized to the patient's need. We are able to fit what it allows us to do is it allows us to fit it inside immediately very nicely, and it will allow for integration into the bone and it will give very good functional outcomes. So we have come to that age where engineering, 3D printing and these things are helping us a lot. Even in the MRIs now we have got good new machines which are showing us the exact extent of the tumor. We are able to plan out our surgeries much better. So there are a lot of advances which are happening in this field, and that is why the survival, which was only 20% in 1980s, is now around 80%. So 1980s ல 20% வந்து curable அந்த rate was only 20%. இப்போ வந்து around 70 to 80% இருக்கு. 80% curable தான் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இந்த புரோட்டான் தெரப்பி அப்படிங்கிறது நீங்க போன் கேன்சர் எவ்வளவு ப்ராமினன்ட் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தீங்க. அதுல வந்து curable ஆன பேஷண்ட்ஸ் அவங்களுடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் பாக்குறப்போ how do you feel sir? So proton beam radiation இதோட அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம நார்மல் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு ரேடியேஷன் வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். we can give very high doses, only டியூமருக்கு மட்டும் நம்ம ஹை டோஸ் கொடுத்துட்டு நார்மல் ஸ்ட்ரக்சர்ஸ் ரேடியேஷன் டோஸ் வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். so the side effects will be much lesser. and நம்ம ரொம்ப ஹை டோஸ் we are able to give very high dose in proton compared to conventional radiation, so that's why the local control rates are also much better.
இம்ப்ளான்ட் பத்தி சொன்னீங்க சார். இம்ப்ளான்ட் பண்றப்போ இது எனக்கு சரியா வேலை செய்யுமா, என்ன மறுபடியும் நான் நார்மலா இருக்க முடியுமாங்கிற ஒரு பயம் எல்லாம் இருக்கும். அவங்க அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்லாம் இப்போ எப்படி இருக்காங்க, அவங்களுடைய புரிதல் எந்த அளவுக்கு மாறி இருக்கு சார்? ஸோ மோஸ்ட்லி பேஷண்ட்ஸ் எல்லாருமே நல்லா நடப்பாங்க மேடம். தே ஆர் ஏபிள் டு வாக், climb stairs, run also to a certain extent. Now we do certain restrictions. இப்போ வந்து contact sports ஆட வேண்டாம், football ஆட வேண்டாம் அப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம், because the wear and tear on the prosthesis will be higher if you do contact sports. But otherwise running, jogging, cycling, swimming, there is no problem. Okay sir, இந்த bone cancer அல்லது soft tissue cancer இருக்கவங்களுக்கு ஸ்பெஷலா ஏதாவது அட்வைஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா as a doctor என்ன சொல்வீங்க சார்? இப்போ ட்ரீட்மெண்ட் வந்து it's for primary bone tumors and soft tissue cancers வந்து the treatment is long duration and it's got a lot of complications and it's got a lot of hardships. There are chemo is very toxic, so you have to be strong in when you're having this. That mental fortitude should be there, and you should have very good family support also, who will be able to take care of you, encourage you, you know, pace you should make him nice so that you know he can have the strength to undergo this treatment, because the treatment is very long duration. So இந்த bone cancer இல்லனா அந்த soft tissue cancer சார், இதுக்கான awareness மக்களிடத்துல எந்த அளவுக்கு இருக்கு, அது ஏன் முக்கியம் சார், அது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்ன? இதுக்கு தெரிஞ்சுக்கிறது எதுக்கு அவசியம்னா, இந்த போன் கேன்சர் அண்ட் சாஃப்ட் டிஷ்யூ கேன்சர்ஸ் வந்து நல்ல நம்ம கியூர் ரேட் வந்து நல்லா இருக்கு. அண்ட் நம்ம இது வந்து early-ஆ பிக்கப் பண்ணா இது கண்டிப்பா கியூர் பண்ணி பேஷண்ட் வந்து நல்லா இருக்கலாம், டூயிங் ஆல் ஹிஸ் ஒர்க். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு கிவ். ஸோ பேஷண்ட்ஸ் வந்து பயப்படக்கூடாது. இப்போ போன் கேன்சர் வந்திருக்கேன் நான் என்ன பண்ணணும். போன் கேன்சர் வந்து வெரி ட்ரீட்டபிள் கேன்சர், கியூரபிள் கேன்சர். ஸோ பேஷண்ட்ஸ் வந்து பயப்பட வேண்டாம். யூ ஷுட் அப்ரோச் த கரெக்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் where they are doing this on a regular basis. And multimodal management and tumor boards is very important, and if they approach the right place, the treatment can be done well for them. மற்ற கேன்சர்ஸ் மாதிரி இதுக்கு காசஸ் அப்படின்னு எதுவும் இல்லைனா கூட 80% கியூரபிள் தான் போன் கேன்சர்ஸ் அண்ட் சாஃப்ட் டிஷ்யூ கேன்சர்னு சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கிட்டு பல்வேறு சந்தேகங்களுக்கு பதிலளிச்சீங்க. நன்றி டாக்டர் விஷ்ணு ராமானுஜன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நேர்களை மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இது அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டர் வழங்கும் கடகம் புற்றுநோயை வெல்வோம்.